முதலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சோறு தாங்க. ஆனால் ப்ரவுன் ரைஸ், மாப்பிள சம்பா அரிசி, ஜீரக சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி அரிசி வந்து நம்ம பொன்னி அரிசி பதிலாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா பொன்னி அரிசி அந்த வெள்ளை ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம், சுகர் அதிகமாக இருக்குது. இந்த ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் வந்து உங்களுக்கு கூடாது. இந்த ப்ரௌன் ரைஸில் பண்ணிவிட்டு அது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஏதாவது ஒரு குழம்பு மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ் ஏதாவது சாப்பிட்னா கூட நிறைய காய் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஆப்ஷன் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சப்பாத்திங்க. இது சாதா கோதுமை சப்பாத்தியாகவும் இருக்கலாம், இல்லைனா மல்டிகிரான் சப்பாத்தி மாவு இருக்கு இல்லையா, அதை வாங்கி பண்ணக்கூடிய ஒரு 2 சப்பாத்தி. அது கூட வந்து கொஞ்சம் வெஜிடபிள் குருமா. அந்த வெஜிடபிள் குருமாவில் உள்ள காயை வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக சாப்பிட்ருங்க. அப்போ தான் வயிறு நிறையும். லஞ்சுக்கு 3வது ஆப்ஷன் வந்து நான்வெஜ்ஜு. இதைத்தானே எதிர்பார்த்தீங்க. நான்வெஜ்ஜு சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. முக்கியமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மீன், சிக்கன் இந்த ரெண்டும் தான். சிக்கன் சாப்பிட்டா கூட ஸ்கின் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும். முக்கியமாக நீங்கள் ஃப்ரை பண்ணி, அதாவது ஆயிலில் ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிடக்கூடாதுங்க. நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், அதில் ஆயில் ரொம்ப சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரில் பண்ண சிக்கனோ ஃபிஷ்ஷோ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதை சும்மா சாப்பிட முடியாதுல்ல, இதை ப்ரௌன் ரைஸ் கூட சாப்பிட்லாம், இல்லைனா 2 சப்பாத்தி வச்சு அது கூட சாப்பிட்லாம். இந்த 3 ஆப்ஷனும் லஞ்சுக்கு.